உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளு. ஏதோ என் பொண்ணு பண்ண தப்புக்கு ஈடுகட்டுறேன்னு நினைக்காத. சத்தியமா சொல்றேன், உன்னையும் என் பொண்ணு மாதிரி தாமா நினைக்கிறேன். அம்மாடி ஆர்த்தி, அழாதம்மா, அழாதம்மா, தைரியமா இருக்கணும். அழாதம்மா, அழாத. சார், நீங்க என் மேல காட்டுற பரிவு கூட எங்க வீட்ல எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க அண்ணன் யாரும் என் மேல காட்ட மாட்டேங்கிறாங்க சார். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எங்க வீட்டுக்கு தெரியாம இவரை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால எங்க சின்னக்கா கல்யாணம் நின்னு போச்சு சார். பெரிய தப்பு தான் சார். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கல சார். என்னை யாருமே மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். அதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் காசு இல்லைன்னா கூட எங்க வீட்டுல நான் ரொம்ப செல்லமா வளர்ந்தவன். எங்க அம்மா, எங்க அக்கா எல்லாருக்கும் நான் ரொம்ப செல்லம் சார். இப்போ அதெல்லாம் நினைச்சதான் சார் என்னால தாங்கவே முடியல. எல்லாம் சரியா போயிடும். எப்ப சரியாயிடும் நான் கரெக்டா சொல்லவா? நீ படிச்சு பெரிய ஆளாகும் போது இதெல்லாம் சரியாயிடும். அப்போ என் பொண்ணு ஆரத்தின்னு உங்க அம்மா சொல்லுவாங்க, என் தங்கச்சின்னு உன் அக்கா சொல்லுவாங்க. ஏன் நான் கூட ஆர்த்தி எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுன்னு பெருமையா சொல்லிப்பேமா. படிப்பு தான் இனி உனக்கு எல்லாமே. பெரிய முனிவர்கள்லாம் தவ இருந்தாங்களே, அந்த மாதிரி படிக்கணும். புரியுதா? வாமா, வா. சரி, அப்போ நான் கிளம்புறேம்மா. இந்த பொண்ணு நல்லா பாத்துக்குங்க. என் மக மாதிரிமா. பாவம், அதுக்கு ஏதோ மனக்குறை, அவ்வளவுதான். உன் பேர் என்னப்பா? ராஜேஷ். ராஜேஷ், ஆட்டோ ஓட்டுறியா? ஆமா சார். அதுல எந்த தப்பும் கிடையாதுப்பா. நேர்மையா எந்த வேலை செஞ்சாலும் அதுதான் உலகத்துல உயர்ந்த விஷயம். புரியுதா? ஆட்டோலாம் நல்லா ஓடுதாப்பா? பரவாயில்ல சார். தம்பி, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்கிட்ட கேடு, சரியா? சரிங்க சார். ஆர்த்தி, உனக்கு திரும்பவும் சொல்றேன், நடந்த விஷயத்தை நினைச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகாம இருந்துடாத. ஏன் அமைதியா இருக்க? சரி, உனக்கு சத்தியம் பண்றதுல நம்பிக்கை இருக்கா? ஏமா பாக்குற? சொல்லுமா. அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. எந்த சூழ்நிலையிலையும் படிப்பை விட்டுற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணுமா. குட் கேர்ள், குட். இனிமே எந்த கவலையும் படாம சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? நான் கிளம்புறேம்மா, கிளம்புறேன். வரேன்ப்பா. ஆமா மாமா, பாஸ்கரோட அழகுக்கும் திறமைக்கும் நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு பல பொண்ணுங்க அலமோதிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் நல்ல பொண்ணு, நல்ல வசதி. இவனா அவளுக்கு ரொம்ப உசுருங்க. எங்கிட்ட தான் வந்து கெஞ்சினாங்கிறல்ல, உங்க பிள்ளைய நான் கட்டிக்கிறேன் அத்தை, எப்படியாவது என் வாழ்க்கையில விளக்கேத்தி வைங்கன்னு ரொம்ப கெஞ்சினா. சரி, நான் தான் ஏதோ நம்மளால ஆனதுன்னு கட்டுடான்னு என் பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் தெரியுமே, என் பிள்ளை நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்ல. அதான் நாங்க எல்லாருமே இப்போ கல்யாண மூட்ல தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துருங்க. என்ன நீங்க இல்லாமையா? கண்டிப்பா வந்துடணும். என்ன வச்சிடுறேன். பாசு, டேய் பாசு, பல பேருக்கு அடி மனசுல வைத்தறிச்சல்டா. ரஞ்சினியா பொண்ணு, அவ எப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா அவரை ஒத்துக்கிட்டா அப்படின்னு ஆளுக்கு கேக்குறாங்கடா. குரல்லையே பொறாம ரொம்ப தெரியுதுடா. பாசு, டேய் பாஸ்கரா, என்னடா என்னடா மூஞ்சில கலையே இல்ல? என்ன பிரச்சனை சொல்லுடா. என்கிட்ட எதுக்காகடா மறைக்கிற?
ரஞ்சினி என்கிட்ட கோச்சுக்கிட்டாமா. ஐயோ டேய், ஏண்டா அவ எதுக்குடா உங்ககிட்ட கோச்சுக்கிட்டா? நானும் ரஞ்சினி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்க தச்சையில அபி வந்திருந்தா. ம். நான் அபி கிட்ட பேசினேன்னா அது ரஞ்சினிக்கு பிடிக்கல. சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு. ஏண்டா கூறு கட்டவனே, அதான் கோர்ட் வரைக்கும் போய் அவளை கழட்டி விட்டோம்ல, அந்த சிரிக்க கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அதுவும் அந்த பிள்ளை ரஞ்சினி இருக்கும்போது. ஐயோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா? நீ என்னமா புரிஞ்சுக்காம பேசுற? நான் அபிய கொஞ்சிக்கிட்டா இருந்தேன். சில இடங்கள்ல சில சூழ்நிலை பேசுற மாதிரி அமைஞ்சிரும். அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. அதையும் புரிஞ்சுக்கலன்னா எப்படி? டேய், நீ கொஞ்சினியோ இல்லையோ அத பத்தி நான் பேசவே இல்லடா. ரஞ்சினி இருக்கும்போது அந்த சிரிக்க கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அவளோட சங்காத்தை இனிமே உனக்கு எதுக்கு? அவளை பார்த்தா நீ ஒதுங்கி போறதா ரொம்ப நல்லது. ஐயோ டேய், நீ அபி கிட்ட போய் பேசினா ரஞ்சினிக்கு கோவம் வரதானடா செய்யும். சரிடா, இப்ப அந்த ரஞ்சினி என்னடா சொன்னா? அப்படியே கோவத்துல மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா. இருந்தாலும் நான் போய் பேசினேமா. அதுக்கு அவ என்ன தெரியுமா சொல்றா? எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை வரணும்னு முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றா. ச்சே, இவ்வளவுதானே? அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ரஞ்சினி சொல்லிட்டா பண்ணிட வேண்டியதுதான். டேய் பாஸ்கரா, நான் சொல்றத கேளுடா. கல்யாணம் முடியற வரைக்கும் ரஞ்சினி கிட்ட நீ கொஞ்சம் பதமா எதமா நடந்துக்கோடா. இத பாரு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடா பாஸ்கரா யோசிக்கிற? சரிம்மா. ஆர்த்தி, காலேஜுக்கு கிளம்பிட்டியாம்மா? ஆர்த்தி, 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 என்ன ஆர்த்தி? ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, அன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன் ஆர்த்தி. ஆர்த்தி, இனிமே பண்ண மாட்டேன் ஆர்த்தி, மன்னிச்சுக்க ஆர்த்தி. ஆர்த்தி, நம்ம ஆட்டோல போலாம் ஆர்த்தி. ஆர்த்தி, 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 கெஞ்சி கேட்கற ஆர்த்தி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆர்த்தி. ஆர்த்தி, ஆர்த்தி ப்ளீஸ் ஆர்த்தி, ப்ளீஸ். யோ நில்லியா? யோ ஏங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் காலேஜில் கொண்டு வந்து விடுறேன்னு ராஜேஷ் அவ பின்னாடியே போய் கெஞ்சுறாங்க. அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்காம வேறொரு ஆட்டோல ஏறி போயிட்டாங்க. நாம் என்ன பண்றது லட்சுமி? புருஷங்கிற மரியாதை கூட வேண்டாங்க. அவனை ஒரு மனுஷனா மதிக்கலைன்னா எப்படிங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பேசாம இருக்கணுமா? லட்சுமி, முதல்ல இருந்தே எல்லாம் தலைகீழா நடக்குது. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்ற மாதிரி இவன் பண்ண ஒரு தப்பால தொடர்ந்து எல்லாம் தப்பாவே போய்கிட்டு இருக்கு. இதுக்கு என்னதாங்க முடிவு? பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா தன்னால சரியாயிடும் நாம நம்ப வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அது சரி, அவ ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடுவா. அதை பார்த்துட்டு நம்ம பொறுமையா இருக்கணுமாக்கும். ஏமாமா, இந்த வீட்ல 1க்கு 3 ஆம்பளைங்க இருந்தோம் இவ இப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே, இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா உங்களுக்கு? இவன் என்னடானா பிச்சைக்கார மாதிரி அவ பின்னாடி போறான், அவ என்னமோ எலிசபெத் ராணி மாதிரி போறா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏமா நீ வேற ஏமா நடுவுல புகுந்து ஓம் பங்குக்கு பேசுற? கொஞ்சம் பேசாம இருமா. ஆமா மாமா,
இந்த மாதிரி பெரியவங்க அவளுக்கு ஒத்து உத போய் தான் அவ தரையில கால் படாம ஆடிட்டு இருக்கா. ஏமாமா அவ தான் இந்த வீட்டை விட்டு போனால, போய் தொலையட்டும் தலை முழுகிருந்தா இந்த வீட்டை பிடிச்ச சனியை ஒழிஞ்சு போயிருக்கும்ல. அத பண்ணாம தேடி பிடிச்ச அவ கால்ல போய் விழுந்துட்டு இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? வீட்ல ராசாத்தி மாதிரி என் தங்கச்சி இருக்கிறா, கட்டி வைங்கன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டீங்களா? அதான் மாமா, கிட்டக்கு இருக்கிற பொருளுக்கு என்னைக்குமே மதிப்பு தெரியாது. எங்கேயோ கிடக்குற கழுதையை கொண்டு வந்து சீராட்டினீங்கல்ல, அனுபவிங்க. அம்பட்டு பேரு மூளையை அடகு வச்சுட்டு திரிஞ்சா எங்கதான் போய் முட்டிக்கிறதோ தெரியல. பாத்து பாத்து வா. அப்பாடா. பாத்து வாப்பா. வா அப்பா. வா வந்துட்டியா? சொல்றா. சீக்கிரம் வா. இல்ல இல்ல இங்க இறக்கு வை. இல்ல. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, பார்த்து ஜாக்கிரதைப்பா. இது மேல எடுத்து வை, எடுத்து வை, எல்லாரும் பார்க்கட்டும். சரி நான் அப்புறம் பேசுறேன். பார்த்து வை, பார்த்து வை. இல்ல ஒரு நிமிஷம் இரு இரு இரு. உனக்கு ஒரு 50 ரூபா கொடுக்கலான்னு நினைச்சேன், இல்ல இந்த 5 ரூபா வச்சுக்கோ. சரிங்கம்மா, நான் வரேன். போ 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 போ. என்னம்மா அது? நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருக்கேன். என்னடா சொல்ற? இல்லம்மா, இத பார்த்தா ஒரு ஆடம்பர பொருள் மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். டேய் பாஸ்கரா, நாம இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா வரப்போற மருமக ரொம்ப பெரிய இடமாச்சே. அதனால கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஜரூரா நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு அவ கூட அவ சைடு ஆளுங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு கௌரவமா இருக்கணும்ல. கொஞ்சம் அப்படி இப்படி பந்தா பண்ணத்தானே நமக்கும் மதிப்பு. அது மட்டும் இல்லடா, மனசுல நான் இன்னும் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். மேற்கொண்டு என்னென்ன வாங்கி வைக்கணும் இந்த வீட்டுல. நல்ல மீன் தொட்டி, இந்த கரண்ட்ல சுவிட்ச் போட்டா அருவி மாதிரி ஜோன்னு கொட்டுமே, அப்படி ஒரு படம். அப்புறம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள், வீடு முழுக்க பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு 7-8 ஸ்பீக்கரு. எல்லாத்தையும் இந்த வீட்லயா? ஆமா, நமக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குல்ல. அலமேலு 4 சாமான வாங்கி அடிக்கிட்டா பிரஸ்டீஜ் வந்துடாது. அது நம்ம நடவடிக்கையில பேச்சில வரணும், புரியுதா? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் இந்த மனுஷன் வாயை திறக்கலையே, பேசாம உட்கார்ந்து இருக்காருன்னு. ஏயா, உனக்கு தான் நான் நல்ல சேலை கட்டி நகை போட்டுக்கிட்டாலே பிடிக்காத, இத பத்தி நீ வேற என்னையா சொல்ல போற? நல்லா வந்து வாச்சிய சாமி எனக்குன்னு. நியாயமா நான் தான் அதை சொல்லணும். ஆனா நான் ஒரு தடவை கூட அதை சொன்னதே இல்லை. நீ தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க. சொன்னா உங்களுக்கு ஒரு அல்ப சந்தோஷம். சொல்லிக்குங்க மேடம், சொல்லிக்குங்க. அடேங்க அப்பா, பேச்செல்லாம் ரொம்ப பெருசாதான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்குன்னு இப்படி ஒரு பொருள் வாங்கி வச்சதுண்டா நீங்க? ஓரமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா குறை சொல்லதான் தோணும். வெட்டி மனுஷனா போயாச்சு, அதான் எப்ப பார்த்தாலும் வெட்டி பேச்சு, வெட்டி நியாயம். போங்க போங்க, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆளப்பாரு. டேய், உனக்கு என்னடா ஆச்சு? நீ என்னடா யோசனையில இருக்க? எல்லாம் இந்த அபி ரஞ்சினி பத்தி யோசனை தான். அபி கிட்ட பேசினதுக்கு அந்த பொண்ணு ரஞ்சினி கோச்சிட்டு தான் சொன்னியா? அதானே? அது மட்டும் இல்லம்மா, காலையில உன்கிட்ட நடந்து முழுசா சொல்லல. என்னடா நடந்துச்சு? சொல்லவே வயிற்றுச்சலா இருக்குமா. அன்னைக்கு அபி கிடைச்ச மரியாதை இருக்கே ரொம்ப அதிகமா, என்னால தாங்கவே முடியல. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த ஃபங்க்ஷனுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்திருந்தாங்க. அத்தனை பேருக்கு முன்னாடியும் அந்த கம்பெனிக்காரங்க மடப்பசங்க வளரும் தொழிலதிபர்னு சொல்லி அபிய மேடையில ஏத்தி பெயிண்ட வெளியிட சொல்லிட்டாங்க. அடக்கேன பயலுகளா. இவ எப்படிப்பட்டவ? இதான் சான்ஸ்னு பெயிண்ட ரிலீஸ் பண்ணிட்டு மைக்க பிடிச்சுக்கிட்டு தன்னம்பிக்கை, முன்னேற்றம், தயிர் வெங்காயம், ஊர்கான்னு இஷ்டத்துக்கு பேசுறான். அத்தனை பேரும் வெக்க கட்டத்தனமா கை தட்டுறாங்க. எனக்கு உடம்பெல்லாம் திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ அவ ரொம்ப பெருசா முன்னேறிடுவான்னு தோணுதுமா. அடப்போடா, நீ வேற. இல்லம்மா, எத்தனை பேர் அவளை வாய் மூட பிரமிச்சு பார்த்தாங்க தெரியுமா? அவ பேச்சுக்கு எவ்வளவு கைத்தட்டல் தெரியுமா? கை தட்டினவங்க சும்மா ரோட்ல போறவங்க கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ரஞ்சினி வந்தவங்கள முக்கியமான பணக்காரி, ஆனா யாரும் அவளை கண்டுக்கல, சீண்டு கூட இல்ல. டேய் பாஸ்கரா, உனக்கு விஷயமே புரியலடா. நீ சுத்த மக்கா இருக்க. என்னம்மா சொல்ற?
டேய் அங்க வந்திருந்தவங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே? ஒரு பொம்பளை கொஞ்சம் செவசெவன்னு இருந்தாலே வாயை பொளக்கத்தான் செய்வாங்க. இவளும் நல்லா மீனிக்கிட்டு வந்திருப்பா, ஈன்னு இழிச்சிருப்பா. அவனுங்களும் வாயை நல்லா பொளந்திருப்பாங்க. இதுக்கு போய் இந்த பாயிண்ட்லாம் நானும் யோசிச்சேம்மா, ரஞ்சினி கிட்டயும் சொன்னேன். இருந்தாலும் என் அடி மனசு ஒரு சின்ன பயம், எங்க அவி பெரிய ஆளா வந்துருவாளோல்ல. அட போடா டேய், பொட்ட கழுத எப்படிடா பெரிய ஆளாக முடியும்? உங்க அப்பா மாதிரி பூச்சியை கட்டின நானே பெரிய ஆளாகல. உன்ன மாதிரி ஒரு வில்லங்கமான ஆளை கட்டினவ எப்படிடா பெரிய ஆளாவா? அப்படிங்கிற? ஆமாண்டா, அவகிட்ட நீ எவ்வளவு சவால் விட்ட, அதையெல்லாம் மறந்துட்டு ஏன் இப்ப புலம்பிட்டு இருக்க? புலம்பலமா? அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கூட அபிய தனியா பார்த்து நீ ஒன்னும் பெரிய ஆள் இல்லைன்னு மட்டம் தட்டின. அதை புரிஞ்சுக்காம ரஞ்சினி என்கிட்ட கோச்சுக்கிட்டா. டேய், தப்பு எல்லாமே உன் பேர்ல தான்டா. ஏண்டா, நம்ம ரஞ்சினி உன் கூட இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் அந்த அபிகிட்ட நீ பேசலாமா? அவளை அப்படியே எச்சலைய பார்த்த மாதிரி பார்த்து அலட்சியப்படுத்தி ஒதுக்கி இருக்க வேண்டாம்? சரி, ஏதோ தோணுச்சு பேசிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண அதை சொல்லு. டேய் மகனே, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இத பாரு, நான் ஏன் ரூட்ல ஒரு வழி சொல்றேன். பல்லாவரம் பக்கத்துல ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவரை போய் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். உன் மேல கண் திருஷ்டி பட்டிருக்குடா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. டேய், அந்த பொண்ணு ரஞ்சினியை கூட்டிட்டு வாடா, அப்படியே போயிட்டு வந்துடலாம்.